சார் நீங்கள் நான் செத்ததாக நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்கம்மா, நாங்கள் பொதுவாக ஆதாரத்தோடு தான் நாங்கள் இறந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க சார், நான் உயிரோடு இருக்கேன், விதை பணம் வாங்குறேன், 100 நாள் வேலை பார்த்துக்கிருக்கேன். நான் உயிரோடு உங்கள்கிட்ட வந்து பெரும்பாலும் அம்மாட்டு தான் சொல்கிறேன். அப்புறம் செத்துட்டு கொடுத்துங்கடா, ஏமா எனக்கு நாங்கள் முழு காரணத்தோடு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சார். உயிரோட அந்த அம்மா இருக்காங்க, இவங்க உயிரோட இருக்கவங்கள இறந்ததா எப்படி சொல்ல முடியும்? எங்கள் அம்மா உயிரோட இருக்கையிலேயே இந்த மாதிரி போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கி இறந்ததா சொல்கிறாங்க. 2வது மையம் வந்து செத்து இப்போ 6 மாதம் ஆகுது. மர்மமாக செத்துருக்கா. என்னன்றது வந்து எனக்கு நிச்சயம் இல்லை. நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்டே எங்கள் கைக்கு இன்னும் கிடைக்கல. இப்போ அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நகையும் கொஞ்சம் இடமும் இருக்குது. அதுக்காண்டி போய் நான் செத்துட்டோம்னு சொல்லி போய் சர்டிஃபிகேட் வாங்கி பேங்கலை கொடுத்துருக்கான். பேங்கலை கொடுத்தா சுந்தரி வந்து அவங்க வந்து பேங்கர் போன வந்து அந்த அம்மா வந்தாங்க. என்ன இப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அங்கே போய் கேட்கவுமே அவங்க வீடை தேடி வந்துட்டாங்க. சார் என்ன சார் அப்படின்னு, இந்த பெருமாள் இறந்தார்லங்க சார், அவங்க வீடு எந்த வீடுங்கன்னு கேட்டாங்க. சார் நான் தான் பெருமாளுங்க அம்மா சார்னு. அம்மா இந்த மாதிரி நீங்கள் இறந்துட்டுங்கிறதுக்காண்டி உங்கள் மருமக சுந்தரி வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து நகையை கேட்குறாப்புல. நாங்கள் என்ன போன வந்து அந்த அம்மா நகை எப்படி இருக்குது என்னான்னு கேட்டுட்டு போனாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களை நாங்கள் கேட்க வந்தோம். நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு எடுத்துட்டு பேங்குக்கு வாங்கம்மா அப்படின்ட்டாங்க சொன்னாங்க. சரி சார் நான் வார சார்ன்ட்டு நான் பேங்குக்கு எடுத்துக்கிட்டு போனேன். அங்கே போகும்போது சொன்னாங்க, ஏமா இங்கே எங்ககிட்ட வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, பொடி அவங்க பேரை மட்டும் போட்டு வாரி சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செத்து போனதாக சர்டிஃபிகேட் எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் விஏவை பாருங்கம்மா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி நான் குடலை பதறிட்டு போயிட்டு சார் போய் கேட்கையில் அப்போ அவங்க சொன்னாங்க, என்னம்மா நீங்கள் வந்திருக்கீங்கன்னாங்க. சார் நான் செத்ததாக நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க, அது வந்து பேங்கில் வந்து என்னை தேடி வந்து இப்போ போய் நீ சாரை உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு. ஆமாங்கம்மா, நாங்கள் பொதுவாக ஆதாரத்தோடு தான் நாங்கள் இறந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க சார், நான் உயிரோடு இருக்கேன், விதை பணம் வாங்குறேன், 100 நாள் வேலை பார்த்துக்கிருக்கேன். நான் உயிரோடு உங்கள்கிட்ட வந்து பெரும்பாலும் அம்மாட்டு தான் சொல்கிறேன். அப்புறம் செத்துட்டு கொடுத்துங்கடா, ஏமா எனக்கு நாங்கள் முழு காரணத்தோடு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சார். என்னான்ட்டு தெரியலப்பா, நீ செத்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி என் மாயன் ராமசாமியை கூட்டுக்கிட்டு போனேன். மருமகளும் கூட்டுக்கிட்டு போனேன், 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போகும்போது என் மையம் மருமக கேட்டாங்க, எங்கள் அம்மா உயிரோடு இருக்குல்ல, செத்து போயிட்டு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, எப்படி சார் கொடுத்தீங்க, என்னங்க உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு தெரியுமில்ல, இப்படி சொல்லி வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்டதுக்கு எங்களுக்கு முழு காரணமாக எங்களுக்கு ரிசல்ட் வரவுந்தே நாங்கள் எல்லாரும் சொல்ல தான் நாங்கள் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த சீட்டை எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் போய் செராஜ் எடுத்து போய் அலங்காநல்லூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அங்கேயும் கேட்கல, திருப்பி அங்கே கேட்கலன்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்தோம். இந்த அவர் பேர் தாசில்தார் என்ன சொன்னார், அவங்க முழு காரணமாக இருந்தவங்க மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இவங்க வியமலையும் தலையற மேலும் எந்த தவறும் கிடையாது, இந்த நடவடிக்கை நான் எடுத்துக்க காமிக்கிறீங்கம்மா, உனக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு தரமாட்டாங்க. இல்லை சார், எனக்கு எல்லா தேவையும் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீ என்னுடைய இது வந்து எனக்கு கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி வெளியே போயிட்டு சார் சார்ட்டவா மனு கொடுக்க வந்திருக்கோம். கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். நான் செத்துட்டு முண்டு உயிரோடு இருக்கல, சர்டிஃபிகேட் கையெழுத்து கொடுத்தவங்கள எனக்கு சரியான நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும்.